ஹே ஹலோ ஹைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நைட் ஹஸ் கம்மோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். எப்போதுமே மார்னிங் ஆனோடனே எல்லாரும் முழிப்பாங்கல்ல, அதேமாரி ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் முழிக்கிறா. அவளுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, உடனே அதுக்கு மருந்து எடுக்கிறா. அப்படியே எல்லாருமே முழிக்கிறாங்க. ஜாங்க தான் பார்த்து ஹீரோ ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இந்த ட்ராமாலே ஜாங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். பட் நானே எதிர்பார்க்கல ஜாங் இப்படி சாவான்னு. ஜாங் செத்தது எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நானேயுமே ரொம்ப கத்திரி அழுகுறா. இவங்க 2 பேருலாவும் இப்போ தான் ஆரம்பிச்சிச்சு, அதுக்குள்ளே முடிஞ்சு போயிட்டு அப்போ அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் மீனாவும் முழிக்கிறா. பக்கத்தில் அவள் ஃப்ரெண்டை எழுப்புறா. பட் அவள் ஒரு ஆசையும் கூட ஆசையில. உடனே திரும்பி பார்த்து எங்க உனக்கு என்னதான் ஆச்சு எழுமுன்னு சொல்கிறா. எங்கன்னா யான்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்க் ஒரு பொண்ணை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான்ல, அதாவது பார்க்கோட க்ரஷ் அவள் தான். அதை பார்த்து பக்கத்தில் என்னாச்சுன்னு ஹீரோனிமே வாரா. அப்படி எல்லாருமே பக்கத்தில் வந்து பார்க்காங்க. முகத்தில் உள்ள துணியை எடுக்கிற ஹீரோனி. அப்போ அனௌன்ஸ்மெண்ட் வருது, எங்கு நைட்டே செத்துட்டா, அவளை கொண்டது மாஃபியா, அவள் ஒரு சிட்டிசன் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நேற்று ஓட்டு முடியாதுக்கு முன்னாடி மருத்துவர் யூஜினை தான் காப்பாற்றணும்னு ஓட் போட்டிருக்காங்க. அப்படி சொல்லிட்டு எல்லாரும் யார் மாஃபியான்னு கண்டுபிடிச்சு ஓட் போட்டுருங்க அப்படி அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லுது. எங்க யாரோ கழுத்து நெச்சு கொண்டு இருக்காங்க, அவ ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்கா அப்படி ஹீரோனி சொல்றா. உடனே மீனாவோ எந்திரிச்சு ஹீரோ சட்டை பிடிச்சி ரொம்பவும் திட்டுறா. நீ எதுக்கு எல்லாரோட போனை ஃபர்ஸ்ட் வாங்கி வச்சா? நீ செஞ்சு சின்ன தவறால எல்லாரும் எப்படி செத்து கிடக்காங்க பாரு அப்படி ரொம்பவும் திட்டுறா. ஹீரோயுமே ஓட் போடாமல் இருந்தால் யாருமே சாக மாட்டாங்கன்னு நினச்சிதான் இந்த ஒரு ஐடியாவே சொல்லியிருப்பான். ஆனால் இப்படி நடக்கும்னு இவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவனுமே ரொம்ப மனசு உடைஞ்சு நிற்கான். சுஸ்மி தான் மீனா கிட்ட நீ திட்டுறதை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு, ஹீரோ கிட்ட இருந்து நவுண்டு போன்னு சொல்கிறா. நானியும் ஃபோன் கையில் இருந்திருந்தா வேகமாக ஓட் போட்டிருக்காங்களாம், யாருமே அவளுக்கு செத்துருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறா. ஜீசுமே சொல்கிறா, கூயாங் அண்ட் ஹீரோ நீங்கள் எடுத்த முடிவால தான் இப்படி இருக்குன்னு சொல்கிறா. உடனே கூயாங்கோ நான் ரெக்கிஷ் தான் பண்ணேன், எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், இவன் தானே எல்லார் போனையும் கலெக்ட் பண்ணி வச்சான் அப்படி ஹீரோ மேல எல்லா பழியுமே தூக்கி போட்டுறான். ஹீரோமே ரொம்ப மனசு உடைஞ்சு எல்லாருக்கிட்டையுமே சாரி எல்லாமே என்னாலதான் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். ஏன்கா அதுல ரொம்ப கொடூரமா செத்து கிடக்கா. அதை பார்த்து இன்னுமே அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சேம் டைம் கோயாங்கோ அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கிளாஸ் பிரசிடென்ட் ஒரு மாஃபியாவே இருக்கும், அவனுக்கு இன்னைக்கு ஓட் போடுவோன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே இருக்கட்டும், நீ தானே யாருக்கும் தெரியாம உன்னோட போனை எடுத்து வச்சிருக்கா அப்படி சாண கேட்கா. உடனே கோயாங்கோ இது ஒரு கேமு, அதனால என்னோட திறமையை யூஸ் பண்ணி நான் என்னோட ஃபோன் எடுத்து வச்சிருக்கேன், இதில் என்ன தப்பு இருக்கு அப்படி சொல்லி கேட்கான். அதுக்கப்புறம் ஓ ஹீரோ மேலே அவ்வளோ நம்பிக்கையா, அவன் மாஃபியாவே இருக்க மாட்டான்னு அப்படி சொல்லி கத்துறான். அப்படி சானா அண்ட் கோயாங்கு ஒரு வாக்குவாதம் மாதிரி வந்துட்டு இருக்கு. உடனே ஹீரோனியுமே வந்து கோயாங் கிட்ட இது சண்டை போடுற நேரம் கிடையாது, இந்த டெட் பாடி எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரீசர் ரூம்குள்ளே எடுத்து வைப்போம் அப்படி சொல்கிறா. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த டெட் பாடியை துணி வச்சு கவர் பண்ணுறாங்க. ஹீரோமே வந்து ஹெல்ப் பண்ணுறான். அதுக்கப்புறம் எல்லா டெட் பாடியுமே ஃப்ரீசர் ரூம்குள்ளே எடுத்து வச்சுறாங்க. அப்படி ஒவ்வொருத்தருமே அந்த டெட் பாடி பார்த்துட்டு அந்த ஃப்ரீசர் ரூமை விட்டு போகிறாங்க. ஹீரோயின் தான் இருக்காங்க, எல்லாமே என்னோட தப்பு, இவங்க செத்ததுக்கு நான் தான் காரணம் அப்படி சொல்லி அழுதுட்டு இருக்கான் ஹீரோ. ஹீரோயின் தான் சமாதானப்படுத்துறா. அதுக்கப்புறம் 2 பேருமே அந்த ரூமை விட்டு போகலான்னு போகிறாங்க. ஹீரோ தான் ஃபஸ்ட்டு போயிடுறான். அந்த ரூமில் ஒரு பாக்ஸ் மாதிரி கீழே விழுது. அந்த சவுண்டு கேட்டு ஹீரோனுமே உள்ளே போய் பார்க்கா. அந்த இடத்துல ஒரு சீக்கிரம் டோர் மாதிரி இருக்குது. ஹீரோனுமே அதை திறக்கிறா. அது ஒரு சின்ன பாதை மாதிரி போகுது. அதே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பாதை வழியாக ஒரு உருவம் வருது. அந்த உருவம் வந்து ஹீரோனுமே ரொம்ப பயன்படுத்துது. ஹீரோனுமே ரொம்ப பயந்து அவளுக்குமே மூச்சு விட முடியாம கீழே வந்துடுறா. இந்த சவுண்டை கேட்டு ஹீரோமே ஃபர்ஸ்டா ஓடி வரான். அப்படி எல்லாருமே ஓடி வராங்க. ஹீரோ தான் அந்த வீசிங் மருந்தை எடுத்து கொடுக்கான். அவ கொஞ்சம் நார்மல் ஆகி அப்படியே மயங்கிறா. ஸோ அப்படி ஹீரோனியுமே மயக்கத்திலிருந்து முழிக்கிறா. நீ ஓகே தானே அப்படி சொல்லி நானும் கேட்குறா. நான் ஓகே தான் அப்படி சொல்கிறா. நானியும் அவள் காலுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி மருந்து வச்சுட்டு இருக்கா. உடனே ஹீரோனி அதை பார்த்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறா கட்டு போடுறதுக்கு. நெக்ஸ்ட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸை தான் காமிக்காங்க. அவங்களுமே மாஃபியா யாருன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இந்த எல்லோ ஹேர் வச்சிருக்கான்ல குயாங் ஃப்ரெண்டு, அவனுமே சொல்கிறான் போலீஸ் யாரு, அவங்க ஸ்கில்லை யூஸ் பண்ணி மாஃபியா யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியதானே, இல்லைன்னா அவங்களோட ஃபேஸை ரிவீல் பண்ண வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே டாக்டரும் அவங்களோட ஃபேஸ் ரிவீல் பண்ண வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு எல்லாருமே யூஜினை தான் பார்க்காங்க. யூஜினுமே நான் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ ஒன்று சேவ் பண்ண டாக்டர் யாரு அப்படி கேட்டுட்டு ஜீசுவை பார்க்காங்க. ஜீசுமே நான் இல்லைன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் மீனாவோ சுசிமி நீ தானே எனக்கு ஓட் போட சொன்னா, ஆனால் அவள் ஒரு சிட்டிசன், அப்போ நீ தானே ஒரு மாஃபியா அப்படி சொல்றா. ஹே நாளா மாஃபியா கிடையாது அப்படி சொல்லிட்டு சுசிமியும் மீனா கிட்ட போறா. அவகிட்ட போய் நீ தானே ஃபர்ஸ்ட் அவ ஒரு மாஃபியான்னு சொன்னா, அப்போ நீ கூட ஒரு மாஃபியாவே இருக்கலாமே அப்படி சுசிமி சொல்றா. அப்படி எல்லாருமே மீனாவை தான் பார்க்காங்க. மீனாவுமே சொல்றா நான்லாம் கிடையாது அப்படி சொல்லி ரொம்ப பயப்படுறா. அந்த நேரத்தில் பார்க்கு கோயாங் நீ தானே ஜாங் ஃபோனெல்லாம் தூக்கி எறிஞ்சா, அது மட்டுமா உன்னோட ஃபோனை யாருக்கும் தெரியாம நீ எடுத்து வச்சிருக்கல, அப்போ நீ தானே மாஃபியா அப்படி சொல்றான்.
உடனே அவனுக்கு கோவம் வந்து, அப்போ நீ தானே எங்க சாகடிச்சிருக்கா, ஏன்னா அவ தான் ஒன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாள்ல, அதனால நீ சாகடிச்சிருப்பா அப்படி சொல்லி, சோ நீ தான் மாஃபியா அப்படி சொல்லிட்டு பார்க்குக்குமே ஓட் போட்டுறான். அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே பார்க்குக்கு ஓட் போட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போறாங்க. பார்க்க எல்லார்கிட்டயும் சொல்றான், நான் மாஃபியா கிடையாது, எனக்கு யாரும் ஓட் போடாதுங்க அப்படி சொல்றான். நெக்ஸ்ட் குயங் அங்க வெளியே வந்தாங்கல்ல, அவங்களுமே நின்று பேசிட்டு இருக்காங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் சொல்றான், மொத்தம் 15 பேர் இருக்கோம், ஆனா நம்ம 3 பேர் தான் ஓட் போட்டிருக்கோம், இப்போ என்ன பண்ணுன்னு கேட்கான். சேம் டைம் இந்த ரூம் தான் காமிக்காங்க. அங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்க் பேச்சு எல்லாம் கேட்கல, அப்படியே அந்த ரூம் விட்டு வெளியே போறாங்க. மீனாவோ பார்க்கு ஓட் போடுறா. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறாங்க, உனக்கு என்னதான் ஆச்சுன்னு. அவள சொல்றா, குயங் சொல்ற பாயிண்ட் கரெக்டா தானே இருக்கு, அதனால போட்ட அப்படி சொல்லிட்டு ரூம்குள்ள போறா. கட் பண்ணா இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க அதுக்கு டேபின் 3 பேருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்ல குயங் வரான். வந்து, நீங்க பசியா இருப்பீங்கல்ல, நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு திங்ஸ் தாரேன்னு சொல்லிட்டு கேஃபிடேரியாவுக்கு கூப்பிட்டு போறான். நெக்ஸ்ட் யூஜினோ ஜீசிட்ட, நான் டாக்டர் கிடையாது, நீ நம்புறியா அப்படி சொல்லி கேட்கறான். ஜீசுவா சொல்றா, நான் இப்போ குழப்பமா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ரூமுக்குள்ளேயே போயிடுறா. அப்படியே கேஃபிடேரியா தான் காமிக்காங்க. அங்க குயங்கோ அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கான், நீங்க பார்க்குக்கு ஓட் போட மாட்டீங்களா, உங்க ஃப்ரெண்ட் எனக்கு செத்து போயிருக்கா, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாமா, நம்ம ஒரு டீமா விளையாடலாம் அப்படி சொல்லி அவங்க மண்டையை கழுவ பார்க்கான். நீங்க எப்பனாலுமே இந்த கேஃபிடேரியாவுக்கு வரலாம் அப்படி சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு எல்லா பொருளும் அவங்களுக்கு எடுத்து வைக்காங்க. அவங்களுமே அதை சாப்பிட்றாங்க. டேபினும் அங்கதான் இருக்கான். அவனுக்குமே சாப்பாடு கொடுக்குறாங்க. அவனை ஒரு நாய் மாதிரியே ட்ரீட் பண்றாங்க. இவங்களை மட்டும் தான் ஸ்பெஷலா கவனிக்கிறான். கட் பண்ணா பார்க் இருக்கான்ல, அந்த ரூம் தான் காமிக்காங்க. அவன் போனுக்குமே மெசேஜ் வருது, அவங்க 3 பேருமே இவனுக்கு ஓட் போட்டாங்கன்னு. எப்படியோ குயங் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டான் போல. இந்த மெசேஜை பார்த்து பார்க்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். குயங் அவங்கள மிரட்டி தான் போட வச்சிருப்பான் அப்படி சொல்லிட்டு இருக்கான். இனிமே எந்த சாய்ஸும் இல்ல, இன்னைக்கு நான் இல்லைன்னா குயங் உயிரோட இருக்கணும், நீங்க எல்லாருமே குயங் ஓட் போடுங்கன்னு சொல்றான். நீ சொல்றது கரெக்ட் அப்படி நானுமே சொல்றா. அப்படியே அங்க இருக்கிற 6 பேருமே குயங் ஓட் போடுறாங்க. அதாவது ஹீரோ, ஹீரோனி, சானா, சுசிமி, நானி, பார்க்கு, இவங்க எல்லாருமே குயங் ஓட் போட்டுறாங்க. அந்த மெசேஜ் குயங்குமே பாக்குறான். இனிமே என்னதான் பண்ணன்னு நினைக்கிறான். நெக்ஸ்ட் பார்க்கோ ஜீசு அண்ட் யூஜினை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு போறான். பிகாஸ் இவங்க 2 பேர் மட்டும் தான் இன்னும் ஓட் போடல. நெக்ஸ்ட் ஹீரோனி, சானா அண்ட் நானி அவங்க எல்லாருமே அந்த ஃப்ரீசர் ரூமுக்குள்ள வந்திருக்காங்க. ஹீரோனிமே அந்த சீக்ரெட் டோரை கண்டுபிடிச்சா தரமா, அது வழியா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. நீ சேஃபா போயிட்டு வான்னு சானாமே சொல்றா. ஹீரோனிமே அப்படியே உள்ள லைட் அடிச்சு பார்த்துட்டு போயிட்டு இருக்கா. அப்போ அதுல தர உடைஞ்சு பேஸ்மெண்ட்ல விழுந்துடுறா. கை காலுமே கொஞ்சம் அடிபட்டு இருக்கு. அவளும் அப்படி எந்திச்சு அங்க ஒரு சிசிடிவி ரூம் இருக்கு. அந்த ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு உருவம் மாறி போகுது. ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஸ்டன் ஆகி நிக்கா. அப்படியே இந்த சைடு சானாவோ, இன்சன் நீ ஓகே தானே அப்படி கத்தி கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா இவ கீழே விழுந்தாளா, அப்போ அவளோட சவுண்ட் கேட்டிருக்கு போல. உடனே இவளுமே ஓகே தானே அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அங்க இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. உடனே நானியும், நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஹெல்ப் பண்றதுக்கு கூப்பிட்டு வரேன்னு கேட்கா. இல்ல வேண்டாம், நான் உள்ள போறேன், 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் நான் வரலனா ஏதாவது சவுண்ட் தரலனா நீ மத்த ஸ்டூடெண்ட்ஸை ஹெல்ப்புக்கு கூடு அப்படி சானா சொல்றா. நானுமே சரி ஓகேன்னு சொல்றா. அவளுமே உள்ள போறா. அப்படியே ஹீரோனி தான் காமிக்காங்க. அந்த ரூம்ல ஏதோ சவுண்ட் கேட்டு ஒரு உருவம் மாதிரி போகுது. ஹீரோனுமே வந்து பார்க்க, ஆனா அந்த உருவம் அங்க இல்ல. அவளுமே வேற ஒரு டோரை திறந்து உள்ள போறா. அந்த இடத்த பார்க்கும்போதே ஒரு டனல் மாதிரி போயிட்டே இருக்கு. அந்த பாதைக்கு ஒரு எண்ட் கூட இல்ல, அப்படியே போயிட்டே இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் அப்படிதான் இருக்கு. ஹீரோனுமே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே ஓடியுமே பாக்குறா. எப்படினாலும் அந்த பாதை அப்படியே போயிட்டு தான் இருக்கு. சுத்தி சுத்தி ஒரே இடத்துல வந்த மாதிரி தான் இருக்கு. ஹீரோனுக்குமே என்ன பண்ணுன்னு தெரியல. அவ ஃப்ரெண்டுக்குமே மெசேஜ் பண்றா, நான் 2nd ஃப்ளோர்ல இருக்கேன், இங்க வெளியே வர எந்த பாதையும் இல்ல, இங்க வந்து என்ன கூப்பிட்டு போங்கன்னு அனுப்புறா. ஆனா மெசேஜ் சென்ட் ஆக மாட்டுக்கு. என்ன பண்ணுன்னு தெரியாம ரொம்ப பயந்துட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இன்னுமே இந்த டிராமாவை ரொம்ப விறுவிறுப்பா கொண்டு போறாங்க. நிஜமாவே குயங் சொன்ன மாதிரி பார்க் தான் மாஃபியாவா இல்ல அவன் ஒரு சிட்டிசனா? இந்த கொஸ்டினுக்கெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டிராமா பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.